வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் உமாவின் கைமணம். நம்ம இன்றைக்கி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான சட்னி பார்க்க போகிறோங்க. இது வந்து பைனாப்பிள் சட்னி. இதை வந்து இட்லி தோசையோடு சாப்பிட்லாம். பிரெட் ஸ்லைஸில் வந்து ஜாமுக்கு பதில் இது தடவிட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருக்குது. ஒரே ஒரு தடவை இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் பார்க்கலாங்க. இது வந்து பைனாப்பிள் ஒரு 10-12 துண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சம் சின்ன சின்ன துண்டாக இஞ்சி வச்சுருக்கேன். இது ஒரு சின்ன பூண்டு வந்து ஒரு 10 பூண்டு, கருவேப்பிலை கொஞ்சம், அப்புறம் வந்து மிளகா வத்தல் ஒரு 5 மிளகா வத்தல் 2 கிள்ளி வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள். இப்போ நம்ம வந்து எப்படி பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போது வானிலை வச்சுருக்கேங்க. அடுப்பில் வச்சுட்டு இதில் வந்து எண்ணெய் ஊற்றுறேன். ஃபஸ்ட்டு கடுகு உளுந்தம் பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒன்றா நம்ம போட்டு நம்ம வந்து வதக்க போகிறோம். இது வந்து இஞ்சி போட்டிருக்கேன். அதுக்கடுத்தது வந்து பூண்டை போட்டுருவோம். பூண்டு வந்து நல்லா கொஞ்சம் லைட்டாக வந்து கலர் மாறி செவந்து வரட்டும். நம்ம ரெகுலராக வந்து நம்ம வந்து மறுபடியும் வழக்கமாக அரைக்கிற சட்னியை அரைச்சி சாப்பிட்றதுக்கு பதில் ஒரு நாள் டிஃப்ரெண்ட்டாக இதை அரைச்சி பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இது வந்து பூண்டு வதக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டாச்சு. இதில் வந்து மிளகா வத்தல் கிள்ளி வச்சுருக்கேன் இல்லைங்களா, ஒரு 5 மிளகா வத்தல் அதை இதில் சேர்த்துடலாம். வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்க, அந்த பைனாப்பிள் வந்து இதில் சேர்த்துடலாம். இதில் சேர்த்துட்டு ஒரு தடவை வந்து கிண்டி விட்டுட்டு இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறம் வந்து இந்த சட்னிக்கு தேவையான உப்பு 2 இதில் வந்து போட்டுடலாம். தேவையான அளவு உப்பு போட போகிறேன். இப்போ வந்து நம்ம வந்து அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது வந்து இந்த பழம் வந்து நல்லா கொஞ்சம் மெத்துன்னு நல்லா வதங்கி வரணும். நல்லா அது கொஞ்சம் வெந்துடணும். அது அளவுக்கு நம்ம வந்து வதக்க போகிறோம். அடுப்பு வந்து மீடியமாக வச்சுக்கிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கி கொடுக்கலாம். வந்து நல்லா வந்து இந்த பழம் வந்து நல்லா சூப்பராக வந்துருச்சுங்க. பைனாப்பிள் வந்து நல்லா வந்து பாருங்கள், அமுத்தி பார்க்கும்போது மெத்துன்னு இருக்குது. இதை நல்லா வந்து இப்போ வந்து ஆற விட்டுட்டு நம்ம ஒரு மிக்சியில் போய் அரைச்சிக்கலாம். இப்போ வந்து நல்லா ஆறிடுச்சுங்க. இதை வந்து நம்ம வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டு இது கூட உப்பு எல்லாமே ஏற்கனவே ஆல்ரெடி போட்டுட்டோம். இது கூட கொஞ்சோண்டு துளியோண்டு பெருங்காயம் மட்டும் போட்டு நல்லா வலுவலுன்னு அரைச்சிட்டு வரலாம். இதில் கொஞ்சோண்டு ஒரு துளி பெருங்காயம் சேர்த்துருக்கேன். வந்து அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. நம்ம வந்து அதுக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போ வந்து கடுகு வெடிச்சிருச்சுங்க. அவ்வளோதான். இதில் வந்து இதை சேர்த்துடலாம். ஆல்ரெடி நம்மளோட பைனாப்பிள் சட்னி வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதுக்கு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.